இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த துவையல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லியோட ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாமே வறுத்து வதக்கிக்க போகிறோம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நம்ம பருப்பு வகைகள் சேர்க்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிற பருப்புன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். உளுத்தம்பருப்பை பொறுத்த வரைக்கும் தோல் இருக்கிறது, தோல் இல்லாதது எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து பருப்பை மட்டும் வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஒரே மாதிரி செவந்து வந்திருக்கணும். கருப்பாயிடுச்சு அப்படின்னா துவையல் கசந்து போயிடும். வறுப்படாமல் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதே எண்ணெயிலேயே இந்த துவையலுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்க போகிறோம். நான் 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. இந்த துவையல் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையுமே நல்லா செவக்க வச்சுட்டு அதே தட்டுக்கே மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். அப்போ தான் மணமாக இருக்கும் துவையலோட டேஸ்ட்டு. அடுத்ததாக இதில் 4 பல் முழு பூண்டாவே சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 6 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். 10லேருந்து 12 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்க போகிறோம். உங்கள் கைப்பிடியால் நிறக்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. முக்கியமாக கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் இளம் கீரையை எடுத்துக்கணும். ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா நாராக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இளங்கீரையை எடுத்துக்கிட்டிங்களா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய வறுத்து விடுங்க. சடன் அந்த எண்ணெயில் உங்களுக்கு பொரியிறது தெரியும். இப்போ இந்தளவுக்கு வறுப்பட்டுட்டு இருக்கப்பயே இதில் நம்ம புளியும் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியோடே சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம்தான். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்க்காமலேயும் இந்த துவையல் செய்யலாம். பட் தேங்காய் போட்டு செய்கிறப்ப இன்னுமே நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிட்டேங்க. இப்போ இதையுமே ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே தட்டுக்கே மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துவையலுக்கு தேவையான எல்லா சாமான்களும் வறுத்தாச்சு, அதே மாதிரி வதக்கியும் எடுத்தாச்சு. பிறகு நம்ம என்னென்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. முதல்ல இதில் வதக்கின சாமான்களையும் கூடவே வறுத்த மிளகாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. பருப்பை இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இதை அரைக்கிறதுக்குள்ளேயும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் நைஸாக அரைக்கலை. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். ஏன் பருப்பை இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா பருப்பு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். முன்னாடியே ரொம்ப நேரம் சுற்ற விட்டுட்டிங்க அப்படின்னா பருப்பு ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா தண்ணியாக சட்னி மாதிரியும் அரைச்சிக்கலாம். பட் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக அந்த பருப்போட அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டேன். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு சுத்து மட்டும் வெட்டணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அந்த கடுகும் லைட்டாக அரைப்படுறப்ப வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று தாங்க விட்டேன், அரைப்பட்டு வந்துருச்சு. சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலைய துவையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்திலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ இல்லை ரொம்ப நைஸாக அரைப்பட்டுட்டாலோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்ல ஒரு சூப்பரான கமன்னு கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கருவேப்பிலை துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.